உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நல்ல விடுமுறை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பட்டிமன்றத்தை வழங்குபவர்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேளா, பிரித்திவி யூனிஃபார்ம் அண்ட் ஷார்ட்ஸ், பவர்டு பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் அரசன் சோப், ரொம்ப நல்ல சோப் மற்றும் அரசன் வாஷிங் பவுடர் மற்றும் மில்கா ஒண்டர் கேக். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம். இந்த அதிகமான பரபரப்பான இந்த சூழ்நிலையில் நம்மளை எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிறத பற்றிய ஒரு தலைப்பு இன்னைக்கு பட்டிமன்றத்தில். சமூக வலைதளங்களில் பெரிதும் சிக்கியிருப்பவர்கள் ஆண்களா பெண்களா, அதான் தலைப்பு இன்னைக்கு. ஏன் சிக்கிறதுங்கிற வார்த்தையை போட்டிருக்கோம்னா, இன்னைக்கு பல விஷயங்களில் மனுஷன் சிக்கியிருக்கான். சிக்கிட்டானா என்ன அர்த்தம்னா, அதுலேருந்து அவனால் வெளியில் வர முடியல, யாராலையும் அவனை வெளியில் கொண்டு வர முடியலன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் ஆன்லைன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. சமூக வலைதளம் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. மொபைல் ஃபோன்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி எல்லா மீட்டிங்கும் ஆன்லைனில் தான் நடக்குது. ஆன்லைன் மீட்டிங், வகுப்பே ஆன்லைனில் நடத்துகிறாங்க. டீச்சர் எங்கேயோ இருந்து நடத்துகிறாங்க. ஒரு தலைவர் ஒரு ஊரில் இருந்து பேசுகிறாரு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் தலைவருடைய பேச்சை ஒரு மொபைலில் வச்சு கேட்குறான். ஆன்லைன் மீட்டிங். ஒரு காலத்தில் நேருக்கு நேர் வாத்தியாருங்க வகுப்பில் பாடம் நடத்துறதுல இருந்த சுகம் ஆன்லைன் வகுப்பில் நடக்குமா? இப்போ நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே இந்த பட்டிமன்றத்தை, இதை ஆன்லைன்லேயோ டிவியிலையோ பார்க்கும்போது அப்போ ஏற்படுறது மகிழ்ச்சியா, இல்லை நேருக்கு நேர் நான் என்னுடைய முகத்தை பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்களே இது மகிழ்ச்சியா? ஒரு சில விஷயங்கள் நேருக்கு நேர் இருந்தால் தான் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். மனிதனுக்கு மனிதன் இருப்பது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுதான் மனிதன் இயற்கையிலே வாழ்ந்த முறை. சின்ன பிள்ளைங்கிற ஒரு அம்மா ஒரு மிகப்பெரிய சமூக இயக்கத்தை நடத்தி, பெண்களுக்கிட்ட ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணி, அது சுய உதவி குழுவை நிறுவி அவங்களுக்கு சேமிக்கும் பழக்கத்தை ஒரு சின்ன பிள்ளைன்ற ஒரு அம்மா கொடுத்துச்சுன்ட்டு அந்த அம்மா படத்தை போட்டு எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, சின்ன பிள்ளையோட தம்பியே அதை லைக் பண்ண மாட்டேங்கிறான். காரணம், இன்னைக்கு மனிதனுடைய மனநிலையே மாறி கிடக்குது. இதற்கெல்லாம் காரணம் சமூக வலைதளம். வீட்டில் தன்னுடைய துணியை தன் கணவர் துவைக்கணும் அப்படிங்கிறத ஒரு காட்சியாக போட்டோன்னா அதுக்கு லைக்கு எக்கச்சக்கம். வீட்டில் ஒரு மனைவியோட துணியை துவைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முடியலன்னா நம்ம துவைச்சி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதை டக்குன்னு கட் பண்ணி போட்டுருவாங்க. லியோனி மனைவியின் துணியை துவைப்பது ஒன்றும் தப்பில்லை என்று சொன்னார். அப்போ வீட்டில் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாரோ அப்படின்ட்டு உடனே அதை கட் பண்ணி போட்டுருவாங்க. இன்னொருத்தர் வீட்டில் நடந்த ஒரு 1000 சம்பவத்தை அரை மணி நேரத்தில் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்படிப்பட்ட ஒரு வசதி 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இல்லை. அதனால தான் இன்றைக்கி அதை எடுத்து இன்றைக்கி பேசுகிறோம். ஆண்களே அப்படின்னு பேசுகிறதுக்கு அவனுடைய அணி தலைவராக, அணியினுடைய முதல் பேச்சாளராக வந்திருப்பவர் அருமையான கவிஞர், நம் பாசமிகு கவிஞர் நெல்லை ஜெயந்தா. அதற்கு அடுத்து பேச வந்திருப்பவர் நம் மனம் கவர்ந்த மருத்துவர், இஎஸ்ஐ மருத்துவத்துறையினுடைய இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு மருத்துவர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி. அவரை தொடர்ந்து பேச வந்திருப்பவர் திருத்தணியில் ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பேராசிரியர் வேதநாயகி அவர்கள். 3 பேரும் ஆண்கள் தான் சிக்கியிருக்காங்க அப்படின்னு பேச வந்திருக்காங்க. இல்லை, பெண்கள் தான் சிக்கி இருக்கிறார்கள் என்று பேசுவதற்கு அவனுடைய தொடக்க பேச்சாளராக வந்திருப்பவர் சிறுவில்லிபுத்தூரிலிருந்து வருகை இருந்திருக்கும் என் இனிய சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன். அவங்க மண்ணின் மனம் கலந்து பேசக்கூடியவர். அவரை தொடர்ந்து கோவை மாவட்டத்தின் தமிழோடு உங்களை சந்திக்க என் அருமை சகோதரர் கோவை தனபால். பெண்கள் தான் சிக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு பேச வந்திருக்காரு. அந்த பக்கம் பாருங்க தம்பி, அவர் இன்னும் ஒரு பொண்ணுக்கிட்ட சிக்கலை.
அதனால தான் அந்த பக்கம் வந்திருக்காரு. சிக்கிட்டாருன்னா அநேகமாக இங்கிட்டு ஓடியாந்துருவார். ஆனால் அருமையாக பேசக்கூடிய என் அருமை தம்பி ஹரிபாலகிருஷ்ணன், அவர் ஒரு இளமை துடிப்புள்ள பேச்சாளர். 6 பேர் ரொம்ப அருமையாக பேச வந்திருக்காங்க. முதலாவதாக, சமூக வலைதளங்களில் பெரிதும் சிக்கி இருப்பது பெண்களே அப்படின்னு பேசுறதுக்கு ஹரிபாலகிருஷ்ணன் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, நம்ம தினமும் வழக்கமா கேட்கிற பொய்கள்னு சில பொய்கள் இருக்குது. என்ன தெரியுங்களா? இப்ப போட்ட வடதானே இது அப்படின்னு சொன்னா அது டீ கடைக்காரர் சொல்லக்கூடிய வழக்கமான பொய். கம்பெனி பேரு தான் சார் வேற, மருந்து எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னா அது மருந்து கடைக்காரர் வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு பொய். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு என் பொழப்ப மட்டுமே பேசுவேன், வேற யாரை பத்தியுமே பேச மாட்டேன்னு சொன்னா அது நம்ம பெண்கள் சொல்லக்கூடிய வழக்கமான பொய். நடுவர் அவர்களே, இதை ஏன் சொல்றேன்னா, 2 பொண்ணுங்க சிரிச்சு பேசுனாங்கன்னா அங்க ஒரு பையனோட பொழப்பு சிரிக்க போகுதுன்னு அர்த்தம். 4 பொண்ணுங்க சிரிச்சு வாட்ஸ்அப் குரூப்ல பேசுனாங்கன்னா அந்த பையனோட பொழப்ப பார்த்து ஊரே சிரிக்க போகுதுன்னு அர்த்தம். எங்க பெண்கள் சிக்கி இருக்கிறதால பெண்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, எங்களுடைய ஆண்களுக்கும் சேர்த்து தான் பாதிப்பு வருது. நல்லா கல்யாணமாகாத பையன் தானே நடுவர் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போனோம்னு வைங்களேன், ஒரு பொண்ணோட போட்டோவை முதல்ல பார்க்க மாட்டேன், ஒரு பொண்ணோட ஜாதகத்தை முதல்ல வாங்க மாட்டோம், முதல்ல அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடியை தான் வாங்குவோம். ஏன் தெரியுமா? பேரையே கோளாரா வைக்குது, நாளைக்கு சோறை ஒழுங்கா போடுமா இல்லையான்ற ஒரு பயன்றதுனால தான். டிவி விளம்பரம்லாம் என்ன போடுறாங்க, ஒரு சோப்பை விற்பனை பண்ணணும்னா ஒரு பொண்ணு சோப்பு போட்டு குடிக்கிற மாதிரி விளம்பரத்தை காட்டுறாங்க. ஒரு ஷாம்புவை விற்பனை பண்ணணும்னா ஒரு பொண்ணு ஷாம்பு போட்டு குடிக்கிற மாதிரி விற்பனை பண்றாங்க. ஒரு பேஸ்ட்டை விற்கணும்னா ஒரு பொண்ணு பல்லு விளக்குற மாதிரி அதை விளம்பரப்படுத்துறாங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன், எங்க பசங்களாம் யாரும் சோப்பு போடுறது இல்லையா, இல்லை குளிக்கிறது இல்லையா, இல்லை ஷாம்பு போடுறது இல்லையா, இல்லை பல்லு தான் விளக்குறது இல்லையா, இல்லை விளம்பரத்துக்கு வான்னு கூப்பிட்டா நான் தான் வராமல் போக போறேன். தம்பி ஹரி, பேஸ்ட்டு, சோப்பு, ப்ரஷ்ஷு இதுக்கெல்லாம் பெண்கள் விளம்பரம் பண்ணுறது இயல்பு தான், அது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த கட்டடம் கட்டுற கம்பி, அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இந்த கம்பியில் வச்சு கட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும், என்னமோ அதுதான் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியும். ஆனால் அதுக்கு சொன்னால் தான் கேட்குறேன். ஒரு காலத்தில் ஒரு பெரிய நடிகை தான் கம்பி விளம்பரத்திலே பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. கம்பி விளம்பரம் கூட இன்னைக்கு ஒரு பெண்ணை வச்சு விளம்பரம் பண்ணா தானே ஏன் விற்கிது? சார், கொடுமை என்ன தெரியுங்களா? பெண்களை போக பொருளாக விளம்பர கம்பெனிகள் பார்க்கறாங்க. கொடுமையிலையும் கொடுமை என்ன தெரியுங்களா? தங்களை தாங்களே போக பொருளாக பார்க்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு பெண்களுக்கு சமூக வலைதளங்களில் இருக்குன்னு சொன்னா அதனால தான் அவங்க சிக்கி நிற்கிறாங்கன்னு நாங்கள் சொல்றோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு பொண்ணு அப்படி வீதி கடையில் போய் எங்கேயாவது துணி வாங்குறத பார்க்குறீங்களா? எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங். அதை வாங்கி போட்டால் கூட நம்ம மனசு ஆறிடுங்க. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஆர்டர் போடு, போட்டா போடு, மறுபடியும் ரிட்டர்ன் போடு, ஆர்டர் போடு, ரீல்ஸ் போடு, மறுபடியும் ரிட்டர்ன் போடு. இதே கணக்கு வழக்கா இருந்தா என்னங்க நியாயம் இது? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? சார், இன்னைக்கு சமீபத்தில் ராஷ்மிகான்னு ஒரு ஹீரோயின் உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹீரோயின் கேஸ் கொடுக்குறாங்க, என்னுடைய புகைப்படத்தை, என்னுடைய முகப்படத்தை தப்பா பயன்படுத்துறாங்க அப்படின்னு. இந்தியாவினுடைய உச்சபட்ச நடிகைக்கு அவர்களுடைய முகப்படத்திற்கான அங்கீகாரமும் பாதுகாப்பும் கொடுக்கப்படவில்லை. நம்ம அன்றாடம் வேலைக்கு போய் மானத்தோட வரக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு எங்கே அந்த பாதிப்பு வரமோன்ற ஒரு பயத்தினால தான் சொல்றோம் பெண்கள் இன்னைக்கு சமூக ஊடகத்தில் சிக்கி தவிக்கிறாங்கன்னு சொல்லி. ஒரே ஒரு விஷயம் நிறைவா சொல்றேன். வாசனை என்பது சில நிமிடம் வரை இருக்கும், வறுமை என்பது சில காலம் வரை இருக்கும், அழகு என்பது சில வயது வரை இருக்கும், நல்ல உறவு என்பதுதான் உயிருள்ள வரை இருக்கும் என்று சொன்னால் நல்ல உறவுகளை சம்பாதியுங்கள், மரபு தாண்டாமல் சம்பாதியுங்கள் என்று சொன்னால் சிக்கி தவிக்கிற பெண்களே நல்ல உறவுகளை தேடுங்கள், நல்ல மரபுகளை தேடுங்கள், சமூக ஊடகங்களிலிருந்து மீண்டு வாருங்கள் என்று சொல்லி பெண்களே சமூக ஊடகங்களில் சிக்கி தவிக்கிறார்கள் என்ற நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஸ்டேட்டஸ்னு ஒருத்தன் எவன் கண்டுபிடிச்சானே தெரிலையா? அது ஒரு அம்மா அதுக்கு என்னென்ன நகை இருக்கோ அதை பூரா போட்டு ஃபோட்டோ எடுத்து, இது திருமணத்தன்று என் பெற்றோர் எனக்கு போட்ட நகையுடன் நான் மகிழ்ச்சியாக என் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸ்டேட்டஸ் பார்க்குறான் ஒருத்தன், உனக்கு இதுதான் கடைசி ஸ்டேட்டஸ். அவ்வளோதான். அந்த நம்பரை வச்சு அட்ரஸை பிடிக்கிறேன், சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க 2 பேர். முடிஞ்சா
நகையை மட்டும் தூக்கிட்டு போயிருந்தா பரவாயில்ல, அந்த பிள்ளையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த குடும்பமே கடந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கு. ஒரே ஒரு ஸ்டேட்டஸ். எதை தன்னுடைய பெருமை அப்படின்னு அவங்க போடுறாங்களோ அதுவே அவங்களுக்கு வினையாக மாறிடுது. இந்த சமூக வலைதளம் ஒரு பெண்ணினுடைய மனதை எப்படி கெடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்ம ஹரி பாலகிருஷ்ணன் பேசினார். இதுக்கு பதில் சொல்லணும், ஆண்கள் தான் அப்படிங்கிற அணியை மறுத்து பேச நம்ம அருமை மருத்துவர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து அன்பிற்குரிய தம்பி ஹரிகிருஷ்ணன் வந்தார். ரொம்ப சிக்கியிருக்காரு போல இருக்கு. பெண்கள் தூண்டில் வீசுவார்கள், அதில் சிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஒரு காலத்தில் நாம் வாங்கக்கூடிய சம்பளம், போகக்கூடிய கார், வைத்திருக்கக்கூடிய வீடு, அப்படி தான் நாம் நினைச்சோம். இப்போது ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் அவன் அன்னைக்கு என்னென்ன செய்கிறானோ எல்லாத்தையும் ஸ்டேட்டஸாக போடுறானுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது, அது +2 இருக்கட்டும், SSLCயாக இருக்கட்டும், அதிக தேர்ச்சி விகிதம் ஆண்களை விட பெண்கள், நிறைய மார்க் வாங்கிறதும் ஆண்களை விட பெண்கள். ஏனென்றால் அவர்கள் அதிகமாக சமூக வலைதளங்களிலே சிக்குவதில்லை. ஆண்கள் தான் சிக்கிறான். பாதி வாழ்க்கை ஃபோன்லேயும் மீதி வாழ்க்கை லோன்லேயும் போகுது. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஆண்களுக்கு தான். இன்ஸ்டாகிராம் பற்றி சொன்னார். இன்ஸ்டாகிராமில் சிக்கி தவிக்கிறது பெண்கள்னா அதை பார்த்து பார்த்தே அந்த ஒரிஜினல் ஐடி என்னவா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி அதில் மாற்றவன் ஆண்கள். இன்ஸ்டாகிராம் மட்டுமில்லை, இன்ஸ்டால்மெண்ட்லேயும் சரி, பெண்களுக்காக போய் அதில் மாட்டி மாதம் லோனு, காருக்கு லோனு, வீட்டுக்கு லோனு கட்டி சாகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சிக்கி சின்னாபின்னமாவது சீரழிவது பெண்களை விட ஆண்களே என்பது தான் எங்களுடைய வாதம். ஒரு கவிதை எழுதுகிறாரு ஒரு கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன். பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களை சேர விடவில்லை, பெரியவர்களாக ஆனதும் எங்களோடு சேரவே இல்லை. அற்புதமான ஒரு கவிதை. பிள்ளைகளாக இருக்கும்போது கணவன் மனைவியை சேர விடுவதில்லை, அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்கள தூங்க வைக்கிறதே பெரிய வேலையாயிடும். ஆனால் பெரியவர்களாக ஆனதும் எங்களோடு சேருவதே இல்லை. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு தனியாக ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதோட குடும்பம் நடத்துகிறான். ஃபோன் ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், லைன் இருக்கும், பொதுவாக ஹாலில் இருக்கும், எல்லோரும் போய் அந்த இடத்துல பேசுவாங்க. என்னைக்கு செல்ஃபோனுன்னு வந்துச்சோ அப்போவே ஒரு தனி அறைக்குள்ளே போச்சு. தனி அறைக்குள்ளே போனது படுக்கை அறைக்குள்ளே போச்சு, படுக்கை அறைக்குள்ளே போர்வைக்குள்ளே போச்சு, போர்வைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆன் பண்ணிட்டு யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான். இது மாதிரியான விஷயங்களை அதிகமாக செய்வது பெண்களை விட ஆண்கள். அதை தான் நீங்கள் பார்க்கணும். பப்ஜின்னு ஒரு விளையாட்டு உங்களுக்கு தெரியும், பல பேர் செத்தா போயிட்டான். அதில் ப்ளூ வேல் விளையாட்டெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் ரம்மி பல ஆண்களை உள்ளபடியே தற்கொலை செய்ய வைத்தது அந்த விளையாட்டு. இன்றைக்கு அரசாங்கம் அதையெல்லாம் தடை செய்து விட்டது. பொள்ளாச்சி சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். 2019 நடந்த பொள்ளாச்சி சம்பவம், பாலியல் வன்கொடுமை. 9 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த 9 இளைஞர்களுடைய அறையை ஆராய்ச்சி செய்த பொழுது அவர்கள் அந்த லேப்டாப்லையும் கம்ப்யூட்டர்லையும் கண்டெடுத்தது என்ன தெரியுமா? ஆபாச வீடியோக்கள். அவன்லாம் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு இன்றைய சமூக வலைதளங்களிலே அதிலே மூழ்கி சிக்கி சின்னாபனமாகி வாழ்க்கையை பாழடித்துக் கொண்டிருப்பவர்கள் பெண்களை விட ஆண்களே. என்னை குனிந்து படி, அது உன்னை முன்னேற்றும் படி என்று சொன்னது புத்தகம். என்னை குனிந்து படி, அது உன்னை முன்னேற்றும் படி என்று சொன்னது புத்தகம். என்னை குனிந்து பிடி, உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் இடி என்று சொன்னது செல்போன். என்னை குனிந்து பிடி. இப்ப குனிஞ்சத்தலை நிமிராம போறதுன்னு சொல்லிட்டு பெண்களை தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் குனிஞ்சத்தலை நிமிராம போறான். 50 பேர் ஒரு இடத்துக்கு பஸ்ஸில் போய் பார்த்துக்கலாம், சரி, ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கானுங்க. 50 பேர் அப்படியே குனிஞ்சத்தலை நிமிராம அப்படியே வச்சு தேடி உருட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த கட்டை விரலை வச்சு அப்படியே உருட்டுறான். யார்ட்டையும் யாரும் பேசுறதே கிடையாது. நம்மளுடைய பிள்ளைகள் தான் வீட்டில் பேசுகிறார்களா? இந்த செல்ஃபோன் என்னைக்கு வந்துச்சோ அன்றைக்கு அப்பனும் ஒன்றும் ஒழுங்காக பேசுகிறதே கிடையாது. எல்லா வீட்லேயுமே சரி, என்னடா பரீட்சை எப்படி எழுதுன? அப்படிதான். எவ்வளோடா மார்க் வரும்? இல்லை எவ்வளோடா வரும்? வரும். இப்படிதான் சொல்கிறான். அதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டேன். பேசினா பிரச்சனையே ஆகிடும் போல் இருக்கு. இது எல்லா வீடுகள்லையும் நடக்கக்கூடியது. ஏன்னா அதில் மூழ்கிறான். விருந்தாடிகள் வந்தால் பேச மாட்டான். உள்ளபடி ஐயா, இந்த யூடியூபர்ஸ்னே ஒருத்தன் என்னைக்கு கிளம்புறானுங்களோ அன்னைக்கு தான் அந்த புரளிகள் எல்லாம். இந்த நடிகை இப்பொழுது யாரோடு இருக்கிறார் தெரியுமா? ரொம்ப அவசரம் பாரு, ரொம்ப அவசியம். இப்பொழுது இந்த நடிகை யாரோடு குடும்பம் நடத்துகிறார் தெரியுமா? இவருக்கு 2வது திருமணம், இவருக்கு 3வது புருஷன் யார் தெரியுமா? லே, இதை மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ணி ஏதா போட்டா இவனு சிக்குவான்னு தெரிஞ்சு அதை பார்க்க வைக்கிறான். அந்த டெக்னிக்கு அந்த யூடியூபர்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு பீடியாட்ரிஷியன், குழந்தை நல மருத்துவர்.
நைட்டு அவன் சரியாகவே தூங்க மாட்டாரான் டாக்டர். எப்பொழுதுமே 1 மணிக்கு மேலாவது 2 மணிக்கு மேலாவதுன்னு சொல்கிறான். அன்னைக்கு நிறைய கம்ப்ளைண்ட். என்னடா செய்வான் அது வரலன்னு கேட்டால், அது வரல செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கான் டாக்டர். நடக்குது சார், நடக்குது. 12 வயசு 13 வயசு தொப்பையோடு அழைச்சிட்டு வராங்க. என்கிட்ட அழைச்சிட்டு வந்து, சார் தொப்பை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஆயிடு. தொப்பை குறைக்கிறதுக்குலாம் மருந்து மாத்திரலாம் கிடையாது, மாதிரி நல்லா விளையாடணும். அவன் எங்கே விளையாடுறான், வந்தவனே வீடியோ கேமை வச்சுக்கிறான், அதை வச்சுக்கிறான், அதை ஆன் பண்ணுறான், அதிலே விளையாடுறான். 2 விரலுக்கு மட்டும் எக்ஸசைஸ் கொடுத்தா தொப்பை வளரதான் செய்யும். இப்படி இந்த செல்ஃபோன்லேயும் இந்த ஊடகத்திலையும் சிக்கி சீரழிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களே. உலகம் வெறும் இயந்திரமயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சமூக ஊடகங்களால் பெண்களை விட ஆண்களே அதிக பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள், சிக்கிறார்கள் என்கின்ற எங்களுடைய வாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 2 குடும்பம் வந்து ஒரு பிக்னிக் போனாங்கன்னா சமையல் ஆகிக்கிட்டு இருக்கான், நல்லா கெடா வெட்டு எல்லாம் ஆகிட்டு இருக்கான். ஒரு மணிக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அப்போ ஆம்பளையெல்லாம் லைட்டாக செட்டில் ஆவாங்க, லேடிஸ்லாம் கொஞ்சம் பேசிகிட்ருங்க, இந்த ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் வந்துடுறோம். பெரிய ஈராக் பிரச்சனையை தீர்த்து வைக்கவா போகிற, இல்லை பாலஸ்தீன் போகிற நிறுத்த போறியா, இல்லை வேறு எதுவும் அரசியல் கூட்டணி பேச போறியா? ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள்லாம் தாங்க போய் என்னன்னு பேசிட்டு வரோம் அப்படின்ட்டு ஓரத்தில் யாருக்கும் தெரியாமல் நடத்துவான். இப்படிலாம் யாருக்கும் தெரியாமல் செஞ்ச வேலையை இப்போ குரூப்பு போட்டு எங்கெங்கே என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணி, இதை சாதாரணமாக ஒரு 15-20 வயசு பையன் இதை வந்து அவங்க அப்பாவோட குரூப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தான்னா அவன் என்ன நினைப்பான்? இது வந்து பெண்கள் யாராவது இப்படி ஒரு குரூப் வச்சுருக்கீங்களா? ட்ரிங்க்ஸ் குரூப் கிடையாது. ரொம்ப போனால் இந்த ப்ளவுஸ் தைக்கிற குரூப் வச்சுருப்பாங்க. சேலை, ஆமாம், சேலை வந்து 5000 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ப்ளவுஸு 12,500 அதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வச்சு தைச்சு, இந்த இங்கே வச்சு தைச்சு, அதை தைக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய ஒரு அம்மா. ஒரு ப்ளவுஸ் தைக்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் தான் சார் தைப்பேன். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் வாங்குகிற கூலி 6,500 சார்ங்குது. 6,500 தாம்மா மொத்தத்துக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலேயே ஜவுளியே எடுப்போம். ஒரு ப்ளவுஸோட தைய கூலி. இப்படித்தான் போய்கிட்டு இருக்கும் பெண்களுடைய சமாச்சாரம். தொப்பை குறைய வேண்டுமா? நான் சொல்லும் 5 எக்ஸசைஸை மட்டும் செய்யுங்கள் அப்படின்ட்டு ஒருத்தர் டிவியில் அந்த ஃபோனில் செஞ்சு காட்டுறார். உட்காந்து கால் 2 நேரம் நீட்டுங்கள். உட்காந்து நீட்டினேன். எப்போ? காலையில் 6 மணிக்கு ஃபோனை ரைட்டில் வச்சுக்கிட்டு நீட்டுங்கள். வலது காலை மட்டும் மேலே தூக்கி கொண்டே இருங்கள். 1 2 3 4 5. அவர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கார். இவன் மயக்கம் போட்டு விழுந்து 15 நிமிஷம் ஆகுது. அவன் பிபி 350 இருக்கு. அவன் அதெல்லாம் கேட்காம 5 எக்ஸசைஸு 6 நாளில் தொப்பை குறைஞ்சிரும்ட்டு வலது காலை தூக்குனவன் தான் அப்படியே மயக்கம் போட்டு வாயில் நுர கிடக்குது. அங்கே அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்து ரூமில் மனைவி இருந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. வந்து பார்த்தா நுர இப்படி கிடக்குது. ஐயா ப்ரெஷர் ஏறி. எதுக்கு? இதை பார்த்தோன்னா உடனே தொப்பை குறைஞ்சிருமா? இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா உடனே நம்புறது ஆண்கள்லாம். அதனால தான் இந்த சோசியல் மீடியாவில் சிக்கி சீரழிகிறது ஆண்கள் தான் அப்படின்னு யார்? டாக்டர் சொன்னார். அதுக்கு பதில் சொல்லணும், பெண்களிடம் சிக்கிய கோவை தனபால். சமூக வலைதளங்களில் சிக்கியிருப்பது ஆண்களா பெண்களா என்ற ஒரு நல்ல தலைப்பு. இயற்கையிலேயே ஆண்கள் வலிமையானவர்கள், பெண்கள் மென்மையானவர்கள். ஆனால் இந்த இயற்கையின் விதியை மீறி மென்மையையும் பெண்மையையும் இழந்து சிக்கிக் கொண்டிருப்பது இந்த பெண்கள்தான் என்கின்ற அணியிலே நான் வாதிட வந்திருக்கின்றேன். அதற்கு உதாரணம், நான் நிறைய தூரம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதிரணியிலே பேசிய மருத்துவர் அவர்கள் சொன்னார்கள் பொள்ளாச்சி சம்பவத்தை வைத்து. பொள்ளாச்சி சம்பவத்தில் சிக்க வைத்தது 4-5 ஆண்கள், சிக்கிக் கொண்டது ஆயிரக்கணக்கான பெண்கள். இதுதான் உண்மையான நிலைமை. சார், ஒரு காலத்தில் பெண்கள் ஸ்மார்ட்டா இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், முரத்தாலேயே புளி அடைச்சி வரத்துனாங்க. அவ்வளோ ஸ்மார்ட்டா இருந்த பெண்கள் கையில் ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் புளிய இல்லை எளிய கூட பிடிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா இதுதான நெசந்தலாம். கரப்பாம்பூச்சியை பார்த்துட்டு 4 வீடு தள்ளி ஓடுது. எங்க புளிய முரத்தில் வச்சு அடிக்கிறது? இது நகைச்சுவையான செய்தி அல்ல. எங்க பட்டிமன்றத்தில் எங்க கூட்டத்தில் இருக்கிற ஒரு நகைச்சுவை பேச்சாளர், பெண் பேச்சாளர்,
எப்பவுமே ஸ்டேட்டஸ்ல இன்னும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு வியாதி தான் எல்லாத்துக்கும். அது போட்டுச்சு ஒரு நாள், நாங்க ஊரை விட்டு கிளம்பியாச்சு அப்படின்னு இன்ஸ்டா போட்டுச்சு. நடந்த சம்பவம், திருடன் உள்ள பூந்தான், நாங்க வீட்டையவே சுத்தம் பண்ணியாச்சுன்னு அவனும் ஸ்டேட்டஸ் போட்டு போயிட்டான். சார் இன்னைக்கு என்னென்ன பெண்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஹோம் டூர்னு ஒன்று போடுறாங்க சார். ஹோம் டூரு. நானும் எத்தனையோ வெளிநாட்டுக்கு டூர் போடா பார்க்கலாம் ஆசையா இருக்குன்னா அவங்க வீட்டு ஹோம் டூரை போடுறான். முதல்ல பெண்கள் எதில் ஆரம்பிச்சாங்க நடுவர் அவர்களே? பூஜை ரூம்ல ஆரம்பிச்சாங்க. இதுதான் என்னுடைய பூஜை அறை, இங்க தான் இந்த சாமி வச்சிருக்கேன், இங்க தான் மணியாட்ட போறேன்னு பூஜை ரூம்ல ஆரம்பிச்சது. அப்படியே கிச்சன் ரூமுக்கு போய் இங்க தான் அடுப்பு வச்சிருக்கிற துடுப்பு வச்சிருக்கிறேங்க போய் பெட்ரூமுக்கு போய் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய பாத்ரூமை ஹோம் டூர் போட்டுட்டு இருக்கிறீங்களே பெண்களே, இது நான் கேட்கிறேன், இது நியாயமான்னு நான் கேட்கிறேன். ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அடுத்தவனுடைய படுக்கரையை எட்டி பார்க்க கூடாது என்கின்ற பழமொழியை மறந்து இன்று பாத்ரூம் டூரை போட்டுக் கொண்டிருப்பது பெண்கள் தானே நடுவர்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்ட்டு இது ஸ்பெஷல் டிஷ் மாமான்னு கொண்டு வந்து வச்ச வாயில வைக்க முடியல. நான் சொன்னேன் இது என்னடி இதுன்னு. நீங்க சும்மா திட்டாதீங்க, இதை பார்த்தா சமைச்சேனா, அதை பார்த்த ஒரு பொம்பளை போட்டோ போட்டு போன் நம்பர் போட்டு இப்படி செய்து பார், இப்படி சமைச்சு பாருன்னு அது போட்டு விளக்கம் போட்டு வந்தது. நான் அதை எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கோபம் வந்தது. போன் நம்பர் போட்டு வந்ததுல அடிச்சு அந்த நம்பருக்கு அந்த அம்மா அலோன்ச்சு, ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையாண்ணா, ஏன் பேசுறீங்கன்னு. நீ சமைச்சு பாருன்னு போட்டுக்கிறீங்கள, உன் புருஷனுக்கு சமைச்சு போடுமா, எதுக்குமா ஊர்ல இருக்கிற புருஷனுக்கெல்லாம் சமைச்சு போட்டுக்கிறேன்னு கேட்டுச்சு. ஓ மரியாதையா பேசுன்னு அந்த பொம்பளை. ஏமான்னு கேட்டேன், என்ன போட்டுக்கிற, சமைச்சு பாருன்னு தானே போட்டுக்கிற, சாப்பிட்டு பாருன்னு நான் போட்டுக்கிறேன்னு கேட்டுச்சு. டிவி, ஐயோ எத்தனை டிவி வந்தாலும் இப்ப டிவியில் பார்த்தது ஒரு காலம், இப்ப இந்த ஓடிபி ஹாட் ஸ்டார் என்னமோ லொட்டு லொசுக்கு எல்லாம் வந்துருச்சுங்களா, பூரா கையிலேயே வச்சுக்குது. காதில் வச்சுட்டு நாடகம் பார்த்துட்டே போயிட்டு இருக்குதுங்க. எந்நேரம் பார்த்தாலும் நாடகம் பார்க்கலாம் போல இருக்குது. எங்க வீட்டு கிளவி கிட்ட சொன்னாப்பல, இந்த நடுவுட்ல டிவி பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் நடுவுட்ல தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படின்ச்சு. கிளவி சொன்னா, போடுறதும் போற டிவி மறைக்காம ஓரத்தில் போட்டு சாகுன்ட்டான். நான் யதார்த்தமா இப்படி சொல்லி முடிக்கிறேன் நடுவர்களே. பெண்கள் ஏமாறுகிறார்கள் என்பதற்கு எனக்கு ஒன்றும் பெண்கள் மேல் குறை சொல்வதல்ல. தாய்மை என்பது எவ்வளவு பெரிய விஷயங்க. தாய்மை என்பது தெய்வீகம், பிரசவம் என்பது புனிதம். மேலை நாடுகளில் ஒரு காலத்திலே தன்னுடைய மனைவியினுடைய பிரசவத்தை கணவன் பார்க்க வேண்டும், அந்த உணர்வை அந்த கஷ்டத்தை புரிய வேண்டும் என்பதற்காக பிரசவத்தை பார்க்க வைத்தார்கள். ஆனால் இன்று நான் வெட்கத்தோடு சொல்லுகிறேன், பெண்கள் தன்னுடைய பிரசவத்தை இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் போட்டு ஆசைப்படுகிறீர்களே, எவ்வளவு பெரிய அசிங்கமான செயல்களை பெண்கள் இந்த வலைதளங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற செய்தியை நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி, குனிந்து வந்த பெண்களை குத்தாட்டம் போட்டு ஆட வைத்திருக்கிறது இந்த வலைதளம். குக் பண்ணி செய்த பெண்களை எல்லாம் புக் பண்ணி செய்து வைத்திருக்கிறது இந்த வலைதளம். குடும்பமாக வந்து உறவுகளை வளர்த்த பெண்களை இன்று நீங்கள் சொன்னதைப் போல குரூப்பாக இணைத்து பொழுதை வெட்டியாக்கி கொண்டிருக்கிறது இந்த இணையதளம். இணையதளத்திலே இருபாளர்களும் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நல்லதை மட்டும் பாருங்கள், நன்றாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். தனபாலு இந்த சமையல் விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். யாரோ ஒரு டாக்டர் வேப்பம்பூ ரசம் வச்சு கொடுத்தா நல்லது அப்படின்னு யூடியூப்பில் பேசிட்டார். அதை உடனே ஒரு அம்மா வேப்பம்பூ ரசம் என் கணவருக்கு வச்சு கொடுத்தேன், நேற்று வரைக்கும் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தவர் இந்த வேப்பம்பூ ரசம் சாப்பிட்டதுலேருந்து என் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் போட்டு விட்டுருது. வேப்பம்பூ ரசத்துக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம்? வேப்பம்பூ ரசம் வச்சு கொடுத்தா கோவப்பட மாட்டார்னு யாரோ சொன்னாங்கிறதுக்காக இந்த குடும்பத்தில் வேப்பம்பூ ரசம். அதே மாதிரி நாங்கள் எங்கேயாவது போனால் செல்ஃபி எடுப்பாங்க. ஒரு மேடையில் பேசிட்டு வர்றேன், ஒரு பிள்ளை வந்து செல்ஃபி அப்படின்னுச்சு, எடுமா அப்படின்னா இங்கே நின்று அப்படி எடுக்கிறப்ப என்னை ஒருத்தன் கூப்பிட்டான், சார் அப்படின்னா இப்படி திரும்பினேன், அந்த பிள்ளையோட முகத்துக்கு பக்கத்தில் என் முகம் அப்படி போயிடுச்சு. என்ன ஆயிருக்கு யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த பிள்ளை அதை பார்த்துட்டு சரி இந்த ஃபோட்டோ வித்தியாசமாக இருக்குது, யாருக்கும் அனுப்ப வேணாம், லியோனி சாரோட பேர் கெட்டு போயிருமேன்னு நினைக்கல, இதைத்தான் ரொம்ப ஷேர் பண்ணி விட்டுருச்சு எல்லாத்துக்கும். அதை ஒருத்தன் தனியாக எடுத்து போட்டு என்னையும் அந்த பிள்ளைய மட்டும் அப்படியே கட்டி எடுத்து போட்டு லியோனியின் அநாகரிக செயல். நான் என்ன பாடுபட்டிருக்கேன்.
இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருந்துச்சா? ஒரு பட்டிமன்றம் பேசுகிற 66 வயசு உள்ள லியோனிக்கே இந்த பிரச்சனைனா ஒரு 25-26 வயசு நடிகர்களை என்ன கொடுமைப்படுத்துவாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பெண்கள் ஒருத்தர் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி எடுக்கணும், ஏன் எடுக்கணும், அதை யாருக்கு ஷேர் பண்ணணும், அதை பற்றி கவலையே படுறதில்லை. அந்த ஆளோட நேம் எக்கேடு கெட்டு போனாலும் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லி தனபாலு பெண்கள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்லணும் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் வேதநாயகி. வாங்கம்மா. நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு. 2 பேர் பேசிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? சமூக வலைதளங்களிலே அதிகமாக சிக்கி இருப்பவர்கள் பெண்களே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கோவை தனபாலையா பேசிட்டு போனார். என்ன சொன்னார்? ஒரு பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 300 லைக்கு தான் இருந்துச்சு, அப்புறம் 3000 லைக் ஆச்சு, அப்புறம் 30,000 லைக் ஆச்சு. நான் கேட்குறேன், 300, 3000, 30,000 ஆச்சுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த 30,001வது ஆள் யாருன்னா தனபாலு. அந்த 30,000 பேர் எப்படி சேர்ந்தான்னு இப்போ தெரியுதா? தனபால் மாதிரி ஆள் பார்க்க போய் தானே 30,000 பேர் சேர்றான். ஒரு காலகட்டத்தில் தாவி தாவி விளையாண்ட குழந்தைகள்லாம் இன்னைக்கு தடவி தடவி விளையாடுதுன்னு சொன்னா காரணம் சமூக வலைதளம் தானங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, இதை கடைசியில் ஃபோனை பார்த்து பார்த்து கடைசியில் கண்ணு தெரியாம எங்க தடவிக்கிட்டே போயிடுமோன்ற கவலை எல்லாருக்குள்ளும் இருக்கா இல்லைங்களாங்க. ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க. இந்த பாட்டை கேட்குறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் இந்த பாட்டை கேட்காதீங்க. மனசுல பலம் இல்லைன்னா இந்த பாட்டை கேட்காதீங்க. ஒரு பாட்டு போடுறான் நம்மளால கிளாஸ் ரூமில், ரத்த கொதிப்பு, கணக்கு வாத்தியாருக்கு ரத்த கொதிப்பு, கெமிஸ்ட்ரி மேடமுக்கு காலு வெடிப்புன்னு பாடுறான் நடுவர் அவர்களே. வாழ்க்கையில் இதெல்லாம் உருப்பிடுமாங்க? இன்னைக்கு ஆண்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க, இங்கே பெண்கள் பேசிட்டு போயிருக்காங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு பள்ளிக்கூடத்தில் கரும்பலகையும் அந்த மரங்களும் சொல்லித்தராத பாடத்தை இன்னைக்கு சமூக வலைதளங்கள் சொல்லி கொடுக்குமான்றது தான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குங்க. பொண்ணுங்க பின்னாடி போனால் இன்னைக்கு எல்லா ஆண்களும் 0 தாங்க. இன்னைக்கு படிப்புக்கு பின்னாடி போனால் அந்த பொண்ணுங்களுக்கே நீங்கள் தான் ஹீரோ என்பதை இந்த ஆண்கள் இன்னைக்கு எல்லாரும் மறந்து போயிருக்காங்க இல்லைங்களாங்க. அதை மறந்துட்டு நம்ம பேச முடியும்? பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட அலைபேசி இன்னைக்கு பேசுகின்ற மனிதர்களை எல்லாம் ஊமையாக்கி இருக்கிறது என்று சொன்னார். காரணம் எங்களுடைய ஆண்கள் தானேங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. ஒரு பேட்டி எடுத்தாங்க ஒரு தனியார் நிறுவனத்தில். இருக்கிற குழந்தைங்களை எல்லாரையும் பேட்டி எடுத்தாங்க. வருங்காலத்தில் நீ என்னவா வரப்போறேன்னு சொல்லி பேட்டி எடுத்தாங்க. நிறைய குழந்தைங்களை நான் இதுவா வரப்போறேன் அதுவா வரப்போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு குழந்தை மட்டும் சொன்னது, நான் அடுத்த பிறவியிலே நான் செல்போனாக பிறக்க போகிறேன் என்று சொன்னதுங்க. கேட்டவங்க அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன் பாப்பா இப்படி சொல்ற அப்படின்னு, ஏன் தம்பி இப்படி சொல்றேன்னு கேட்கிறப்ப, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் அதிகப்படியாக செல்போன் கூடத்தான் அதிகமாக நேரம் செலவிடுகிறார்கள், அதனால நான் செல்போனா பிறக்க ஆசை என்று சொல்லுகிறது என்று சொன்னார். இன்னைக்கு எவ்வளோ பெரிய சூழல்ல இருந்தாலும் சரி, ஆண்கள் இன்னைக்கு செல்போன்ல சிக்கி தவிக்கிறாங்க. வருங்காலத்திலே வரும் தலைமுறைகளை நாம் காப்பாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒளியும் பார்த்த கடைசி தலைமுறையும் நாம தான். ஒனிடா மண்டையனை பார்த்து ரசித்த தலைமுறையும் நாம தான். போன வருஷ புத்தகங்களை விற்று அடுத்த வருஷத்துக்கு நாம் புத்தகங்களை வாங்கி படித்து அதிலே ரசித்த கடைசி தலைமுறையும் நாம தான் நடுவர் அவர்களே. சமூக வலைதளங்களே பெண்களை விட ஆண்கள் தான் சிக்கி சீரழிகிறார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டா ஒரு பெண் எப்படி பாட்டு பாடுவா? பழைய பாட்டெலாம் பாருங்க. பெண்கள், பகலிலே சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள், இரவிலே அவனை காண நானும் நடப்பேன், அவன் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருப்பான். குலமகள் ராதைங்கிற படம் கண்ணதாசன் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. பகலிலே சந்திரனை பார்க்க போனேன். பகலில் சர்க்கஸ் கலைஞர்கள் இருக்க மாட்டாங்க, அதனால் அவங்கள பார்க்க முடியாது, தூங்கிட்டு இருப்பாங்க. அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள். இரவில் போய் அவனை பார்க்க போனேன், அவன் வானத்தில் பார் விளாண்டுக்கிட்டு இருந்தான். இரவிலே அவனை காண நானும் நடப்பேன், அவன் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருப்பான்னு. நிலாவுக்கும் அது பொருத்தமாக இருக்குது.
அந்த படத்தில் இருக்க கதாநாயகனுக்கும் பொருந்துற மாதிரி பகலிலே சந்திரனை பார்க்க போனேன். ஆனால் ஆம்பளைகளுக்கு காதல் தோல்வி அடைஞ்சா தத்துவம் தான் பேசுவான். பார்த்துருக்கீங்களா? காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டே. யாரா கப்பல் செய்ய சொன்னது? இந்த மாதிரி தத்துவம் தான் பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு காதல்ங்கிறத ஒரு ஆம்பளை எப்படி அதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கான்னா, பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறான். கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் எப்படி இருந்தாங்க, கல்யாணத்துக்கு பிறகு எப்படி இருக்காங்க அப்படின்னு. இது கூட பரவாயில்ல, பிஃபோர் டைவர்ஸ், ஆஃப்டர் டைவர்ஸ். இதை ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு இன்ஸ்டாகிராம் இதில் ரீலாக போட்டு இதை பார்க்குறவன் என்ன நினைப்பான்? அதில் அந்த ஆஃப்டர் டைவர்ஸில் அவங்க 2 பேரும் தனியாக அப்படி ஜாலியாக நிலாவை பார்த்து இப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன் என்ன நினைப்பான்? பேசாமல் விட்டுட்டு கிளம்பிடுவோமா? ஆஃப்டர் டைவர்ஸில் தான் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. எதை தான் ஷேர் பண்ணணும் இந்த பெண்கள், அதை அந்த ஆண்கள் இதைத்தான் ஷேர் பண்ணணும்னு விவஸ்தையே இல்லாமல் வாழ்க்கையவே சீரழிச்சுக்கிறாங்களே அப்படின்ட்டு அருமையாக பேசி முடித்தாங்க. நிறைவாக பெண்களே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய எங்கள் அருமை சகோதரி இந்திரா ஜெயச்சந்திரன் வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, ரொம்ப ஒரு அருமையான இன்றைய சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு ஏன் எல்லாருக்குமே தேவையான ஒரு தலைப்பை இன்னைக்கு நான் அலசுறதாக உணர்கிறேன். ஸ்மார்ட் போன் சொல்லக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு போன் இருக்கு இல்லையா, உலகத்தையே உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவி அறிவியலால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை கையாள தெரியாமல் அதிலே சிக்கி தவிப்பது ஆண்களா பெண்களா என்பதுதான் கேள்வி. எனக்கு முன்னாடி பேசின வேதநாயகியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பேசிய மருத்துவர் ஐயாவாக இருக்கட்டும், சமூகம்ங்கிறது என்னன்னா சமூக வலைதளம்ன்றதுனால நான் சொல்றேன், குடும்பம்ங்கிறது சமூகத்தினுடைய மிகச்சிறிய ஒரு அமைப்பு. அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒட்டாம குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களையே புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அல்லது குறிப்பாக எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய பெண்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மற்றவர்களையும் ஆண் நண்பர்களையும் எப்படி கையாள தெரியாமல் திணறுகிறார்கள் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்குது. ஏன்னா சிலந்தி வலை கூட கண்ணுக்கு தெரியுங்க, இணையதளத்தில் இருக்கக்கூடிய வலைகள் நம்முடைய கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த குழந்தைங்க அதுல போய் விழுந்துடுறாங்க. அந்த மொபைல கையாள தெரியுது, ஆனா மொபைலுக்குள்ள ஊடி வரக்கூடிய ஆண் நண்பர்களை இந்த பிள்ளைகளுக்கு கையாள தெரியல. இந்த பொம்பளை பிள்ளைங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க பாத்தீங்களா, குடும்ப குரூப்புகளுக்குள்ள இருந்துகிட்டு திடீர்னு டென்ஷன் ஆனா ஒரு ஸ்டேட்டஸ். முந்தா நேத்து நான் எந்த நாயை நம்பி வாழல ஒரு அக்கா வச்சிருக்கு. உடனே எங்க இருந்து பதிலுக்கு, நீ யார சொல்ற? நான் உன்னைய சொல்லல, நான் பொதுவாத்தான் நான் ஸ்டேட்டஸ் வச்சேன். இல்ல எனக்கு தெரியும் நீ யார சொல்ற, நீ எதுக்கு தேவையில்லாம உள்ள வந்து குறைக்கிற, நான் உன்னைய சொல்லல. அப்ப குறைக்கிறேன்னு சொல்ற, நீ என்னையத்தான் நாயின்னு சொல்ப்ப, நீயே உன்னைய நாயினேன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது 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 போதாத குடும்பம் சீரழிகிறதுக்கு? ஒரு ஆள் சிக்கினது மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சேர்ந்து சீரழிகிறாங்கன்னு சொல்றேன். யுவதிகளை பற்றி கேட்கவே வேண்டாம். அவங்க அந்த வலைதளத்துக்குன்னு சில அந்த சமூக வலைதளத்துக்குன்னு சில ஸ்லாங்ஸ் இருக்கும், அதை நம்மளும் வலுக்கட்டாயமா சொல்லணும். இந்த அண்ணன் பிடிஎஸ் பத்தி சொன்னார்ல, உடனே நம்மளும் சொல்லணும், அம்மா சொல்லுங்கம்மா சராங்கியோ சராங்கி, என்ன கையில சிறங்கு வந்திருக்கா, சராங்கியோ சராங்கியோன்னு சொல்லுங்க, சொன்னா தான் விடுறாங்க. அது கூட பரவாயில்லை நடுவர்களே. இதை ஏதாவது ஒன்று போட்டுட்டு உடனே ஒரு போட்டோ எடுக்கணும். சோ பியூட்டிஃபுல், so elegant, just looking like wow அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். ஒரு 10 தடவை இதை சொல்லணும், நீயும் சொல்லு நீயும் சொல்லு. அந்த வலைதளங்களுக்குன்னு சில உருட்டுகள் இருக்கு, அந்த உருட்டுகளை நம்மளும் உருட்டுனா தான் அந்த பிள்ளைக்கு விடுதுங்கிறேன் நான். ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுன்னு, ஒரு வருஷத்துக்கு 27% ஜீரோ கிரைம், புதிய குற்றங்கள் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக வருதான். இது எல்லாம் சிக்கிக்கிறது யார் தெரியுமா? பெண்கள் தான். என்ன பிரச்சனைன்னு வெளியில அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூட முடியாத சிக்கல்கள் இங்க இருக்கு. நான் மோசமான விஷயங்களை விட சில நல்ல விஷயங்களை பகிர்ந்துட்டு போறேன். அறம்னு சொல்லி ஒரு தம்பி வச்சுக்கிறாரு. அதனுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த யூடியூபரோட வேலை, எங்கேயாவது யாருன்னே தெரியாம அநாத பிணங்கள் இருந்தா அவங்களை எடுத்து உரிய சரியான மரியாதையோடு அடக்கம் செய்யக்கூடிய ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. இப்படி ஒரு பொம்பளையை காட்டிருங்க அடுத்து வந்து கவிஞர். இன்னொரு ஆள் இருக்காருங்க, அதை பார்த்த உடனே 2 சொட்டு கண்ணீர் வந்துடும். கிறுக்கு பைய மனசுங்க, அந்த யூடியூபர் பேர் கிறுக்கு பைய மனசு.
எங்கெல்லாம் மனநலம் சரியில்லாத ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்களோ, ஆடைக்கரப்போடு அழுக்கான ஆடைகளோடு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் சடப்பிடிச்சு போயிருக்கும் பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் காணா போயிட்டாங்க, இவங்க பெரியப்பா போய் 10 வருஷம் ஆகுது, பாவம் எங்கே இருக்காரோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் யாருன்னே தெரியாத அவங்கள கண்டுபிடிச்சவங்க ஒரு இதெல்லாம் பார்க்குறேன். ஒரு அம்மா அந்த பையன் மூஞ்சிலே சப்பு சப்பு சப்புன்னு அடிக்குது, சிரிச்சுக்கிட்டே வாங்குறாரு. அப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய நீங்கள் காட்டுங்க, அருவருப்பு படாமல் அந்த மூக்கொழுகுன அந்த அழுக்கு பிடிச்ச அந்த சடை பிடிச்சு போன அந்த பேன் பிடிச்சு போன அந்த முடியை பொறுமையாக வெட்டி கையில் ஒரு க்ளவுஸை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி 10 வருஷமாக கலட்டாமல் இருந்த ட்ரெஸ்ஸை மாற்றி இப்போ ஓகேயா, இப்போ உங்களுக்கு ஓகேயான்னு கேட்ட கிறுக்கு பையன் மனசு மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்கி மனசை காட்டுறதுங்க பார்த்துடலாம். வேதநாயகி முடியுமா? ஒரு கிறுக்கி மனசை காட்ட முடியுமா? இப்படி இருக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தன் இருக்காங்க, அவன் முகத்தையே காட்ட மாட்டான். அந்த பையன் ஹெல்மெட்டு, அவன் பேர், முகத்தையே காட்ட மாட்டாரு. எங்கேயாவது ரோட்டோரமாக உட்காந்துருப்பாங்களே, எந்திரிச்சு பிச்சை கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் உட்காந்துருப்பாங்களே, அவங்கள்ட்ட மெல்ல போய் தாத்தா அவங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்னையா வேணும்? நீ யாரு? நான் யாரா வேணா இருந்துட்டு போகிறேன், உங்கள் பிள்ளையா இருக்கேன், உங்கள் பேரனாக இருக்கேன், என்ன வேணும்னு சொல்லுங்க. ரொம்ப நாளாக சுட சுட 2 இட்லி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஐயா, சூட ஐயா சாப்பிட்டு ரொம்ப நாளாக அது சாமி, 4 இட்லியை வாங்கி கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு என்ன வேணாலும் கேளுங்க, டெய்லி காலையில் 11 மணிக்கு இப்படி கூட தான் போவேன்னு முகத்தை காட்டக்கூடாதுன்னு ஒரு ஹெல்மெட்டுக்காரன் இருக்கான்ல, அது மாதிரி ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல தெரியாத ஆளுகள்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க, என்னத்தை உனையை சர்ப்ரைஸ் பண்ண, எப்படி இப்படி வீட்டில் வெளியே விட்டுருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியான சிக்கல்கள் ஆண்கள் இடத்துல இல்லை. நடுவர் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, டைவர்ஸ் பிஃபோர் டைவர்ஸ்னு, அதை பதிவு பண்ணது ஆண் பிள்ளைகள் இல்லை, பெண் பிள்ளைகள். இன்னைக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கிறது எது தெரியுமா? ஹவுஸ் ஹஸ்பண்டு. எங்க இருக்கு தெரியுமா இந்த சேனலு? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. ஆமா, ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஏற்கனவே ஆண்டாள் நாச்சியாருக்கு கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். அண்ணன் வந்து கோயம்புத்தூர்ல வாக்கப்பட்டிருக்க மாதிரி அங்க வந்து ரங்கமன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வாக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் ஐயான்னு ஒன்று இருக்குங்க. நானே தமிழ் அம்மா தான். எத்தனை விஷயங்களை நான் பள்ளியில் சொல்லித்தரேன், கல்லூரியில் சொல்லி தந்திருப்பேன், மேடைகளில் பேசுகிறேன். சின்ன 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 ஒற்று பிள்ளையை எப்படி மாற்றணும், மயங்கொலி பிள்ளை எங்கே வருது, அவ்வளோ புரிகிற மாதிரி எதெல்லாம் தனித்தமிழ் சொற்கள் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார். ஏதாவது ஒரு தமிழம்மாவை காட்டுங்களேன், நான் ஒரு தமிழம்மாவே கேட்குறேன். அப்படி இல்லையே. சமையலை பற்றி எத்தனை பேர் போட்டு சர்ப்ரைஸ் சொன்னாலும் வாங்க மக்களை இன்னைக்கு எளிமையாக சமைக்கிறத பார்க்கலாம், அமெரிக்கால இருந்துன்னு ஒருத்தர் போடுறாரு, அதை விட பிரமாதமான ஒரு எளிமையான சமையலை நீங்கள் பார்க்கவே முடியாது நண்பர்களே. இப்படி எத்தனையோ அடுக்கிட்டு போகலாம். இங்கிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சமூக வலைதளங்களில் சமூக ஊடகங்களிலே சிக்கி சீரழிந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை, பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியிலே சொல்லுவதற்கு நான் கூசுகிறது. 27% பாலியல் வன்கொடுமைகள் தான் இருக்கிறது. அதற்கு காரணமாக இருப்பது அந்த மொபைலையோ அல்லது மொபைல் மூலமாக சமூக வலைத்தளம் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆண் நண்பர்களை சரியாக கையாள தெரியாமல் அதிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய பெண்களால் தான் இவ்வளவு பிரச்சனைகள். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் வலைத்தளத்துக்குள்ளே இருக்கிறது. நாம் இணைய உலகத்திற்குள்ளே வாழுகிறோம். போய் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற இந்த ஒரு அருமையான கருத்தை வலியுறுத்துவதற்கு வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக ஆண்களே என்ற அணியை நிறைவு செய்ய நம் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா வருகிறார். நடுவர்களே, காதலை பற்றி எல்லோரும் பாடியிருக்கிறார்கள், எல்லோரும் கவிதை எழுதியிருக்கிறார்கள். காதல் என்பது தேன்கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. இது ஆலங்குடி சோமுவின் வரிகள். வாலிபம் ஏந்தி பார்க்கும் திருவோடும் இதுதான், வாலிபம் சூடி பார்க்கும் கிரீடமும் இதுதான். காதலை பற்றி இப்படி சொன்னவர் வைரமுத்து. காதல் ஒரு விசித்திர சிறை, அடைபடுகையில் மகிழ்ச்சி, விடுதலை ஆகையில் விரக்தி. இது நெல்லை ஜெயந்தா. ஆனால் எல்லோரும் சொன்னதை விடவும் எங்கள் கவிவேந்தர் மேத்தா சொன்னது எனக்கு நிரம்ப பிடிக்கும். அவர்தான் சொன்னார், காதல் ஒரு விசித்திர வலை, விரித்தவர்களே மாட்டிக்கொள்கிற விசித்திர வலை காதல். இன்டர்நெட் கூட அப்படித்தான். ஏனென்றால் அதை 2 ஆண்கள் தான் விரித்தார்கள். இன்டர்நெட்டை விரித்தவர்களும் 2 ஆண்கள். ரோபர்ட் கான், வின்சென்ட் ஷெர்ப் என்ற 2 ஆண்கள் தான் இன்டர்நெட்டை கண்டுபிடித்தார்கள். அதிலும் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ரேடியோவை கண்டுபிடித்தவர் மார்க்கோனி, டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் கிரஹாம்பெல், தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் பிலோ டெய்லர், செல்போனை கண்டுபிடித்தவர் கூப்பர். எனக்கு தெரிந்து எல்லா கண்டுபிடிப்புகளையும் ஒருவர் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
ஆனால் இந்த இன்டர்நெட்டை மட்டும்தான் 2 பேர் சேர்ந்து கண்டுபிடித்தார்கள். அப்பொழுதுதான் சரியாக விரிக்க முடியும். வலை அல்லவா, விரித்தவர்களே மாட்டிக்கொண்ட விசித்திர வலை காதல் மட்டுமல்ல, இன்டர்நெட் தான் என்று நான் கருதுகிறேன். நடுவர் அவர்களே, ஆண்கள் சிக்கிக் கொண்டார்கள் என்பது இன்று நேற்று அல்ல, படைப்பிலிருந்தே அப்படித்தான் இல்லையா? பழைய ஏற்பாடு என்ன சொல்கிறது? ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டார்கள். முதலில் ஆதாமைத்தான் படைத்தான் இறைவன். சரி, இவனை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நம்மால் முடியாது என்று நினைத்தானோ தெரியவில்லை. அதற்கு பிறகு ஏவாளை படைக்கிறான். ஒழுங்காக இருந்தான் ஆதாம். அவனை ஏவாள் தான் சிக்க வைக்கிறாள். இந்த மரத்தில் இருக்க கனியை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவன் சொன்னது ஏன் கேட்க வேண்டும்? சாப்பிட்டால் என்ன ஆகிவிடும் என்று சொன்னவள் ஏவாள் தான். ஆக எப்பொழுதுமே சிக்க வைப்பது பெண், சிக்கிக் கொள்கிறவர்கள் ஆண்கள் தான். அதுதான் உண்மை. படைப்பே படித்தான். ஆண்டவன் படைத்த முதல் ஆண் பெண்லையே சிக்கினது யார் பார்த்தியா? அதனால தான் கடவுள் விவரமா ஆணோட விழா எலும்பை புடுங்கி அதிலிருந்து பெண்ணை உருவாக்கியிருக்கார். அன்னைக்கு புடுங்கினது தான். அன்று இறைவன் கொடுத்த சாபம் தானே பிரசவ வலி. அன்று இறைவன் கொடுத்த, உனக்கு பிரசவ வலி என்று ஒன்று ஏற்படும் என்று அன்று இறைவன் கொடுத்த சாபம். ஆக படைப்பே முதல் பெண்ணே முதல் ஆணை சிக்க வைத்தால் அன்று தொடங்கியது, இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு படைப்பு இலக்கியம் இல்லையா? நான் சொல்லிய செய்தி அல்ல, இதுதான் படைப்பு இலக்கியம். அடுத்து, நான் 3 ஆண்டுகள் கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் இருந்தேன். நோயாளியாக அல்ல, பொறியாளராக அங்கே இருந்தேன். நடுவர் அவர்களே, கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் இன்று கூட சென்று பாருங்கள், 1000 ஆண்கள் மனநோயாளிகளாக இருப்பார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 500 பெண்கள் தான் அங்கே இருப்பார்கள். பெண்களை விடவும் ஆண்கள் தான் அதிகமாக மனநோய்க்கு உட்படுகிறார்கள். காரணம், அவர்கள் தான் சிக்கிக் கொள்கிறார்கள். அதான் காரணம். இதெல்லாம் நிரூபணம். அதாவது நான் பட்டிமன்றத்திற்காக பேசவில்லை. எல்லா இடங்களிலும் ஆண்கள் தான் சிக்கிக் கொள்கிறார்கள். அதனால் தானே சாக்ரட்டிஸ் சொன்னான், எப்படியாயினும் திருமணம் செய்து கொள், நல்ல மனைவி கிடைத்தால் சந்தோஷமாக இருப்பாய், இல்லை என்றால் ஞானியாக இருப்பாய். அதனால் தான் பெர்னாட்ஷா சொன்னார், பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே கிடைத்திருக்காது, பெண்கள் இல்லாவிட்டால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவைப்பட்டிருக்காது. நடுவர் அவர்களே, யானை பிடிப்பதை பற்றி எழுதுகிறார்கள். இந்த யானையை பிடிக்கும்போது கூட ஆண் யானையைத்தான் எளிதாக பிடிக்க முடியுமாங்க. பெண் யானையை ஒரு பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு குழியை வெட்டி அதை இலைதலையால் மூடி வச்சிருப்பாங்களாம். இந்த பெண் யானையை பார்த்த உடனே ஆண் யானை ஓடி வருமா, குழியில் விழுந்து மாட்டிக்குமா. அதனால தான் கண்ணதாசன் எழுதினான், பொன்னி நதி அவ்வளவு போன ரத்தம் போன பின்னர் கண்ணீரை ஏசுதடா உள்ளம், இது காலிடறி யானை விழும் பள்ளம். அதான் சொன்னான். ஆக யானையை பாருங்க, அங்கே ஆம்பளை தான் மாட்டிக்கிறது. ஆக எல்லா விஷயத்திலும் ஆண்கள் தான் சிக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதில் இரண்டாவது கருத்து இல்லை. ஏன்னா பெண்களை எளிதில் ஏமாற்ற முடியாது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாராம், அமெரிக்காவில் பொய் சொன்னால் உடனே கண்டுபிடிக்கிற மிஷினை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கடான்னாராம். டே, அதைத்தானே, அதோட தானடா நான் 40 வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் அவன். காதல் தோல்வி பற்றி சொன்னீங்க. காதல் தோல்வி பெரும்பாலான பாடல்களே ஆண் பாடல்கள் தான் இருக்கிறவர்களே. நீங்கள் தத்துவம் என்று சொன்னீர்கள். நான் கேட்கிறேன், காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். வைரமுத்துடையவர், இதை விட என்னங்க சொல்ல முடியும் நடுவர் அவர்களே? காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். ஆக பெரும்பாலும் காதல் பாடல்கள் என்று, தோல்வி பாடல்கள் என்று ஆண்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. உண்மையிலேயே இன்றும் நமது பெண்களிடம் நாகரிகம் என்னதான் இருந்தாலும் அந்த அடக்கம், அந்த நாணம் உணர்வு, அந்த வெட்கம் இன்றும் இருக்கிறது. அதை மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட மண் நம்முடைய மண். நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் யார் போடுறான்னு பாருங்க, பெரும்பாலும் ஆண்கள் தான் போடுகிறார்கள். ஆக எல்லா விதத்திலும் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்கள் தான் என்று சொல்லி, நிச்சயமாக நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு ஆணாக இருப்பதால் எதிரணிக்கு சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியில் ஒரு சிக்கலை கொண்டது நிப்பாட்டிவிட்டார். நீங்களும் ஒரு ஆணாக இருப்பதால் அதற்கு தகுந்தாற்போல் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆம்பளை எப்படிலாம் சிக்கியிருக்கான்றதுக்கு கண்ணதாசன் பாட்டு தான், அருமையான பாட்டு, வானம்பாடியில். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்,
அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும். அவன் இதான் அண்டர்லைன் பண்ணணும். பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். அதுக்கப்புறம் தான் சூப்பர். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான், துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். பினிஷிங் கொடுக்கிறார் பாருங்க கண்ணதாசன். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். எவ்வளவு வேதனை இருந்தா இப்படி எழுதியிருப்பாரு. கிறிஸ்தவ மதத்தில் சொல்றாங்க, கடவுள் ஒவ்வொன்றா படைச்சிட்டு வர்றாரு. ஆணை படைத்து விலா எலும்பை எடுத்து பெண்ணை படைத்து விட்டு, இதுக்கு மேலே அழகா என்னையால் வேற யாரையும் படைக்க முடியாது அப்படின்ட்டு அதோட ஓய்வெடுத்து விட்டார். அப்போ கடவுள் படைத்ததிலே அழகான படைப்பு எது அப்படின்னு சொன்னால் அது பெண் தான். அதனால தான் கடவுள் அதுக்கப்புறம் படைக்கிற வேலையவே நிறுத்தி வச்சிட்டார். ஆண்கள் எப்படி சிக்கியிருக்காங்கன்னா, ஆண்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் பந்தா, அதிகாரம், பவர். நம்மளுக்கு யாராவது ஒரு 2 பேர் சலிட் அடித்தாலே ஒரு கெத்து வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டு வாட்ச்மேன் ஐயா அப்படின்னோடனே அப்படியே ஒரு சின்ன சிலிப்பு உண்டாங்க. யாராவது ஒரு 10 பேர் பாராட்டிட்டா, நம்ம பேசின பேச்சுக்கு லைக் பண்ணிட்டா, அந்த ஆம்பளை லயிச்சு போயிடுறான். ஆண்கள் சிக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குரூப்பே சொல்லுச்சு. எல்லாம் ரைட்டு. பெண்கள் எந்த இடத்துல இன்னைக்கு சிக்கி இருக்காங்க அப்படின்ட்டு இந்த குரூப் என்ன சொல்லுது? ஒரு பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏதாவது ஒன்றை கொடுத்தா அதை கடைசி வரை பாதுகாத்து வைத்திருப்பது பெண்ணினுடைய கடமை. அதனால தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு அந்த உரிமை தொகையை ஆண்களுக்கு கொடுக்காம பெண்கள் கையில் கொடுத்ததுக்கு அதுதான் காரணம். ஆம்பளைய நினைக்கிறான், ரேஷன் கார்டில் என் பேர் தான் நான் முதல்ல இருக்கு, எனக்கு கொடுக்காம அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா ஏற்கனவே மதிக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கு தான் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்குங்க. கழுத்தில் தாலி ஆம்பளைகள்கிட்ட கட்டியிருந்தா ஒரு 5 கிராம் மிஞ்சி இருக்குமா யார்கிட்டையாவது? தாலி ஆம்பளைகள் கட்டுற மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கிராமு அப்படியே கட்டிங்க மாறிடுறேன், காராச்சேவா மாறேன், இல்லாட்டி ஊறுகாய் பாக்கெட்டாக மாறிடும். ஏதோ அதிக காலத்தில் இருக்க போய் தான் அந்த 1.5 கிராம் 1/2 கிராமாவது நிம்மதியாக தொங்கிக்கிட்டு இருக்கு. கோயிலில் ஒரு குங்குமம் கொடுத்தா கூட வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு அந்த செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடியில் அழுத்தி இப்படி கண்ணில் ஒத்தி அப்படி வைக்கிது. ஏமான்னு கேட்டால் அதில் அவங்க இருக்காகல்ல அப்படிங்குது. அவன் தண்டி இருக்கான், கொட்டாப்புளி ஜெயராமன் மாதிரி தண்டி இருக்கான். ஆட்டோலையே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அவன் அந்த மஞ்சக்கேத்தில் இருக்கான். நம்பி இன்னைக்கு ஒரு பெண் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாத்துறா. ஒரு பாட்டை எடுத்துக்கங்க, பாரத விலாசுங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டு. அதில் ஆண் ஆரம்பிப்பார் சிவாஜி கணேசன். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லா மக்களும் என் தோழர், திசை தோறும் துருக்கரும் என் தோழர், தேவன் இயேசுவும் என் கடவுள் அப்படின்னு இப்படி பார்க்குறாரு. ஃபினிஷிங் கொடுக்குறா பாருங்க ஒரு பெண். அதை அழகாக கொடுத்துருப்பாங்க. எல்லா மதமும் என் மதமே, எதுவும் எனக்கு சம்மதமே, ரகுபதி ராகவ ராஜாராம், நதீத பாவன சீதாராம். எல்லா மக்களும் என் உறவுன்னு ஆண் முடிச்ச பிறகு அவ சொல்றா, எல்லா மதமும் என் மதமே, எதுவும் எனக்கு சம்மதமே. இந்த எண்ணம் ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்குத்தான் இந்த சர்வ மதங்களையும் ஜாதிகளையும் கடந்த அந்த அன்பு பாசம் ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து தான் உற்பத்தி ஆகும். பெண்கள் ஒரு இடத்துல அவர்கள் ஏகப்பட்ட பெருமைகளையும் புகழையும் எல்லா இடத்திலும் பெண்கள் பெருமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமூக வலைதளங்களில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே இன்னைக்கு வீணா போயிடுது. இன்று சமூக வலைதளங்களில் சிக்கி மிகப்பெரிய சீரழிவுக்கு உண்டாகி கொண்டிருப்பவர்கள் ஆண்கள் அந்த சீரழிவிலிருந்து தப்பித்து விடுவார்கள். ஒரு புத்தகம் நான் படித்தேன், இந்தியா ஏமாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகள் பூரா என்னன்னா,
இந்த செல்போன் கண்டுபிடித்த பிறகு ஃபேக் நியூஸ் என்னென்ன உருவானதோ அத்தனை தவறான செய்திகளாலும் யார் யார் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், இதில் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த இந்தியா ஏமாற்றப்படுகிறது என்ற நூலில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் ஆண்களை விட பெண்கள் தான் சமூக வலைதளங்களால் பெரிதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் நம் வருகின்ற சமுதாயத்திற்கு இதை பற்றிய விழிப்புணர்வை நம் குழந்தைகளுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பட்டிமன்றத்தை தலைப்பாக போட்டிருக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.